அண்மை செய்தி, மாநில உரிமை, நிதி உரிமை காக்க நாடாளுமன்றத்தில் முழங்குவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வகுப்பு வாரிய திருத்த சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்டவற்றிற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? திமுக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்னென்ன கருத்துக்களை அங்கு குரல் எழுப்ப வேண்டும் உள்ளிட்டவைகள் தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக மாநில உரிமை, நிதி உரிமையை காக்க நாடாளுமன்றத்தை முழங்குவோம் என்ற தலைப்பில் தற்பொழுது அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக கடந்த ஆண்டு வெள்ள பாதிப்பு, அதே போல 2 பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்த போதும் நிதி என்பது சரியாக வழங்கவில்லை என்றும் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாநிலங்களின் வளர்ச்சியை பாதிப்போடுவதோடு தமிழ்நாடு மக்களின் இந்தியாவில் ஒதுக்கப்பட்ட பகுதியாக அநீதிப்படுத்துவது மாதிரியான நிலையை பாஜக அரசு தொடர்ச்சியாக செய்து வருவது தொடர்பாகவும், தமிழ்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களை கூட நிதி ஒதுக்கப்படாத நிலையில் நீடித்து தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ கடன் பெறும் உரிமையை பாஜக அரசு நிராகரித்து வருவதாகவும், தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள், பேரிடர் நிதி ஆகியவற்றை தொடர்ந்து திட்டமிட்டு பறித்து குறைத்து வரும் பாஜக அரசின் செயல்பாடுகளை தமிழ்நாட்டு நிதி உரிமையை பறித்து மாநில உரிமையை நிலைநிறுத்துவதற்காக தொடர்ச்சியாக குரல் எழுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக அரசின் பாசத்தன்மைக்கு எதிராகவும், இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு நிறைவாகவும் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குரல் எழுப்ப வேண்டும் என்றும், பல்வேறு திட்டங்கள், அதாவது வகுப்பு வாரிய திருத்த சட்டம், பாராளுமன்ற ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தத்துவதற்கு எதிராக ஒரே நாடு ஒரே தேர்தல், அரசியல் சட்டம் அளித்திருக்கக்கூடிய மக்களுக்கான அதிகார அபகரிப்பு, அவசர கதியில் கொண்டு வந்த 3 குற்றவியல் திருத்த சட்டம், நிதி ஒதுக்கீட்டில் பேரிடர் நிதி வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நம்முடைய கொள்கைகளில் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ என்று இந்தியா கூட்டணி உறுப்பினர்களுடன் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றும், நம் தீர்மானத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்கள் தொடர்பாகவும் தொகுதி சம்பந்தப்பட்ட விவரங்கள் பற்றியும் பேச வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட பல மடங்கு முக்கியமானது வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்றும், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்றும், 2 மாதத்திற்கு ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை அறிக்கையாக தரும்படி கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு கருத்துக்களை நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான நிதி பங்கீடு உள்ளிட்டவைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்களுடன் சேர்ந்து பணியாற்றி அவர்களிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற, மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். திமுக எம்பிக்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புங்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.